ஸோ இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்திருக்குன்னா, மென்டலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார்? சார் மென்டலி அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க சொன்னாலும், ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். அதனால தான் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் தேவைப்படுறாங்க, கவுன்சிலிங் நிறைய தேவைப்படுது, ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படுது, எமோஷனல் பேக்கப் தேவைப்படுது. இத தாண்டி வந்துட்டு பொருளாதாரத்தில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்டின்னா வந்து ஒரு கேன்சர் கீமோதெரபி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லன்னா இந்த மாரி ஒரு தனியார்ல போனீங்கன்னா வந்து 1,00,000 1,00,000 ஆயிடுது சார். ஒரு ஒரு சைக்கிளுக்கும் ஒரு ரேடியோ தெரப்பி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ரேட் ரொம்ப அதிகமாயிடுது. ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட்ன்றது சீப் கிடையாது கேன்சருக்கு. அப்ப அரச சார்ந்து தான் அவங்க இருக்காங்க. அப்ப அரச சார்ந்து நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேக்ஸிமம் வந்து எவ்வளவு வந்து கேர் வந்து லட்சக்கணக்கான பேஷண்ட் வரும்போது, அதுக்கேத்த அளவுக்கு நம்மளால கேர் பண்ண முடியுமா? அந்த சைக்காலஜிஸ்ட்ட போட்டு இத பண்ணி, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, அவன் மனநிலைய பார்த்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் தர முடியும் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாருமே தேவை. ஏன்னா இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். நெறைய கேன்சர் பேஷண்ட் வந்து அந்த இறந்துருவோம் அப்படின்ற பயத்திலேயே சூசைட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் வந்து இறந்துருவோன்ற பயத்தில வந்து குதிச்சிருக்காங்க. அவங்கள அவங்களே ஹார்ம் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ மன அழுத்தன்றது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் போராடி வெளிய வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கேர், ப்ராப்பர் ஃபேமிலி சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் தேவைன்றதுல மாற்று கருத்து இல்ல.